श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि ध्यान श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम्। श्लोक 19। आदौ नित्यानित्यवस्तु विवेक परिगण्यते इह मुत्र फलभोग विरागस्तदनन्तरं शमादिषट्क संपत्तिः मुमुक्षुत्वामिति स्फुटम्। பகவான் ஆதிசங்கரர் இந்த விவேக சூடாமணி அப்படின்னு சொல்லப்படுற பிரகரண கிரந்தத்தில் மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவத்தினை பல விதமாக பாராட்டி விவரித்து அப்படிப்பட்ட அந்த மனுஷ ஜன்மத்தில் மோட்சம் அடையிறது தான் தன்னுடைய ஸ்வரூப ஞானத்தினை தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான நோக்கம், பர்பஸ் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், நீ யார், உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு அப்படின்னு நீ ஆசைப்பட்டிருந்தா நீ கம் அண்ட் டேக் அப் திஸ் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். அப்படிப்பட்ட ஆசை உனக்கு இருந்திருந்தா நீ ஒடுங்கான சரியான விதத்தில் இந்த ஆத்தியாத்மிக வித்யனை அபியாசம் செய்கிற இந்த பயிற்சிக்கு நீ பங்கெடுத்துக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், உனக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். எந்தெந்த காலேஜில் எந்தெந்த படிப்புக்கு எங்கெங்கே போய் சேரணும்னா கூட அங்கங்கெல்லாம் முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அது படிச்சிருந்தால் தான் இங்கே இந்த வகுப்பில் இந்த எஜுகேஷன் படிக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே 4-fold குவாலிஃபிகேஷன், 4 விதமான அந்த தகுதி அந்த வித்தியார்த்திக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. ஆனால் அந்த லோக்கல் வித்யாபியாசம் அது எல்லாம் வேறு. ஆனால் ஆத்தியாத்மிக வித்தியத்துக்கு வரும்போது அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அதுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டியான்னு சொல்லி மெட்டல் டிடெக்டர் வச்சு ஏதாவது ஸ்கேன் பண்ணியோ செக் பண்ணியோ யாருமே அப்போதான் எலோவ் பண்ணுறோம் இந்த படிப்புக்குன்னு சொல்லி அப்படி கிடையாது. வந்துடலாம், எல்லோரும் வரலாம். ஆனால் உனக்கு நீ இந்த படிப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் உனக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் குவாலிஃபிகேஷன்ஸ் தவிர அட்மிஷனுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. புரியுறதா? வேதாந்த சிரவணத்துக்கு விரும்புகிறவங்க எல்லாரும் வரலாம். அதுக்கப்புறம் நீ எத்தனை வருஷத்தில் சக்ஸஸ் ஆகிடுவே அதெல்லாம் உன்னோட கையில் தான் இருக்கு. குரு சொன்ன விஷயமே சொன்னதே பல விதமாக பல புஸ்தகங்களை வச்சு சாஸ்திரம் முன்னாடி வச்சுக்கிட்டு அவருடைய அனுபவத்தில் விவரிச்சுட்டே இருப்பார், உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் இது பிராப்தஸ்ய பிராப்தம் ஆல்ரெடி அடைஞ்சது தான், அடைஞ்சு இருக்கிறது தான்.
பிராப்தமாகி தான் இருக்கு. ஆனால் அது நான்னு சொல்லிட்டு ரீடிஸ்கவர் பண்ணணும். இட் இஸ் ஓன்லி டிஸ்கவரிங் அதர்வைஸ். அதனால தான் இங்கே சக்ஸஸுக்காக தான் குவாலிஃபிகேஷன்ஸ் தவிர அட்மிஷனுக்கு இல்லை. அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தில் அந்த 4 முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னது சாதன சதுஷ்டய சம்பத்தி అని பொதுவாக சொல்லப்படுறது. அது சுருக்கமாக விவரிச்சிட்டார் 19வது ஸ்லோகம். கடந்த வாரம் இங்கே வரைக்கும் நம்ம பார்த்தோம். முதல் என்ன இருக்கணும் அப்படின்னா, நித்திய அனித்ய வஸ்து என்னது, எது நித்தியம் எது அனித்யம், எது பர்மனெண்ட் எது இம்பர்மனெண்ட் అనేది பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற புத்தி இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கணும். இதுதான் முதல் குவாலிஃபிகேஷனாக பரிகண்யதே கணக்கு சொல்லப்படுறது, ஓகே, பேசப்படுறது. ரெண்டாவது இஹ அமுத்திர பல போக விராகா ததனந்தரம். அதுக்கு பிறகு உனக்கு வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? இங்கே லோகத்தில் இருக்கிற விஷய சுகங்கள் வேறு ஏதாவது லோகத்தில் போய் அங்கேயும் பல நிறைய சுகங்கள் அனுபவிக்கலாம் இருக்குது, அதெல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா, தத்துவ உபதேசம் அவனுக்கு ஏறாது. எவ்வளவு நாளைக்கு நீ இந்த ரிலேட்டிவ் வேர்ல்டு வியாபகாரிகன்னா இங்கே பார்க்குறதே நம்ம பார்க்காத அதிருஷ்டமாக இருக்கிற மேல லோகங்களாகட்டும், அதெல்லாமே கூட சுகம் கொடுக்கும். அதில் என்னமோ இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு இன்னும் உனக்கு மனசில் ஏதாவது ஆசை இருந்தால் நீ லாய்க்கில்லை. அப்போன்னா இஹ சுகம் அமுத்திர சுகம் போகம் எது மேலேயும் ஆசக்தி இல்லாமல் இருக்கிற புத்தி மனசுக்கு பேர் வைராக்கியம். அதுக்கு பிறகு ஷமாதி ஷட்க சம்பத்தி வேணும். இதெல்லாமே பகவான் விவரிக்க போகிறாரு. தத்துவபோதத்தின் கேட்டு படிச்சிருந்தவங்களுக்கு சுலபமாக இருக்கும், நல்ல என்ஜாய் பண்ணலாம், ஒரு ரிகலெக்ஷன் மாதிரி ஆகும், ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஷம முதலான 6 குணங்கள். அந்த சம்பத்தி அనే வார்த்தை இங்கே முக்கியம். சம்பத்துன்னா செல்வம், சொத்து, பொக்கிஷம், வெல்த். என்ன வெல்த்? ஸ்பிரிச்சுவல் வெல்த். ஸ்பிரிச்சுவல் வெல்த்து இந்த ஷமாதி ஷட்கங்கள் இருக்கிறத இது மொத்தம் சேர்த்து இது ஒரு ஆபரணம் மாதிரி, அலங்காரம் மாதிரி சொத்து உனக்கு அப்படின்னு சொல்லி, அதனால தான் ஷமாதி ஷட்க சம்பத்தி. அதுக்கு 6த்துக்கு தான் முக்கியமாக அந்த சம்பத்தின வார்த்தை உபயோகப்படுத்தப்படுறது. சரி, இது மொத்தம் கடைசியில் எதுக்கு? விவேகமும் வைராக்கியமும் ஷமாதி ஷட்க சம்பத்தி எதுக்கு? மோட்சமடையணவனே இச்சை இருக்க அவனுக்கு. முமுக்ஷுத்வம் இது ஸ்புடம். இப்படி தான் வெரி கிளியராக தெளிவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இதில் ஏதாவது மாற்றணுமா? இன்னும் 6 நீ 10 பண்ணிக்கலாமா, 10 நீ 20 பண்ணிக்கலாம், அதெல்லாம் அப்புறம். இந்த 4 முக்கியம். அந்த 3ஆவதுல ஒரு 6 இருக்குது. அப்படின்னா 6ம் 3ம் சேர்ந்து 9, இல்லை 8 ப்ளஸ் இந்த முமுட்சுத்துவம் అనేది ஒன்று. எதுக்கு அந்த 8 குவாலிஃபிகேஷன்ஸ் எனக்கு என்னதை செய்ய போகிற சாதிக்க போகிறேன்னா முமுட்சுத்துவம் அப்படின்னா முச் தாத்து. முச்சுன்னா டு பி ஃப்ரீ. யூ வாண்ட் டு பி ஃப்ரீ. உனக்கு விடுதலை வேணுமா? உனக்கு துக்கம் போகணுமா? உனக்கு சம்சார பயம் போகணுமா? ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னு ஆசை இருக்கா? உன்னை ஸ்வரூபத்தில் நீ
உட்கார்ந்துக்கணும் இருந்துக்கணும்னு உன்னை வீட்டில் நீ இருந்துக்கணும்னு ஆசை இருக்க, இப்படி இருந்தா அது எல்லாத்துக்கும் பேர் அப்படின்னா மோக்தும் இச்சா இதி முமுட்சுத்வம். ஓகே, அந்த மோட்சமடைனவனே ஆசை இருக்கிற அந்த புத்திக்கு பேர் முமுட்சுத்வம். முமுக்ஷு மோக்ஷம் மோட்சத்துக்கு இச்சப்படுறவன், ஆசிக்கிறவன். இதுதான் கடந்த வாரம் பார்த்தோம். இப்போது பகவான் 20வது ஸ்லோகத்தில் வந்து ஒன்று ஒன்றா அவரே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக விவரிக்கிறார். இதுதான் டீச்சிங் மெத்தடாலஜி. அதனால் இந்த இந்த விவேக சூடாமணின்னு ஒடுங்க முதல் நாலு கிளாஸில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு த பாத் வில் பி வெரி கிளியர். அநேக சந்தேகங்கள் தீர்க்கப்படும். இது முன்னாடி வேறு ஏதாவது படித்து திரும்பி இது இப்படி ஒரு ரிவிஷன் மாதிரி சில பேருக்கு இருந்தால் இன்னும் கிளாரிட்டின்னு கொடுக்கும். சரியா? த கிரேட்னஸ் ஆஃப் அவர் ஆச்சாரியாஸ். 20வது ஸ்லோகம். பிரம்ம சத்யம் ஜெகன்மித்ய பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யேதி ஏவம் ரூபோ விநிச்சயः சோயம் நித்யவஸ்து விவேக சமுதாஹ்ருதः. அந்த முதல் விவேகம்னு சொல்லிட்டோம் இல்லையா, அது என்னான்னு உனக்கு சந்தேகம் இருக்கா? நான் விவரிக்கிறேன், கவலைப்படாது, கவனமாக இங்கே கேளு. என்ன சொல்கிறாரு? பிரம்ம சத்தியம். ஓகே, சத்தியமன்னா நித்தியமன்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகமன்னா எது சத்தியம் எது அசத்தியம்னு அர்த்தம். அப்போது பிரம்மம் అనేది சத்தியம். அப்போ இந்த பிரம்மனுக்கு பேர் தான் லோகத்தில் பெரும்பாலும் எல்லா மதங்கள சார்பில் எல்லாரும் கூப்பிடுற, நினச்சிக்கிற, தெரிஞ்சுக்கிற, நம்புற, ஊகிக்கிற அந்த கடவுள் அనే வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே தான் இன்னொரு பேர் பிரம்மம், பிரம்மன். ஆனால் சாஸ்திரம் அந்த பிரம்மன் அనే வார்த்தைன்னு கூட நல்லா விவரித்து உனக்கு புரிய வைக்க போகிறது. அதனால் இப்போதைக்கு நீ காட் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ கடவுள் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம். ஜெகந்த், ஜெகத்துன்னா நாமரூபங்களோட பலவிதமாக காணப்படுற இந்த பாஞ்சபௌத்திக பிரபஞ்சம். கண்ணுக்கு முன்னாடி ஜெகத்து காணப்படுறதே லோகம். அந்த ஜெகத்தில் நானும் என்னோட சரீரமும் காணப்படுறதே. அந்த ஜெகத்து இந்த சரீரம் எல்லாமே பாஞ்சபௌத்திகங்களால தான் செய்யப்பட்டது. சரியா? அந்த பாஞ்சபௌத்திகங்களால் காணப்படுற ஜெகத்து. ஜெகத்து உற்பத்தி அந்த வார்த்தைக்கு என்னென்னா ஜாயதி கச்சதி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை, நடுவில் என்னமோ வந்து காணப்படும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போகும், மறுபடியும் என்னமோ புதுசாக வரும், காணப்படும், மறைஞ்சு போகும். இப்படி இல்லாதது காணப்பட்டு மறைஞ்சு போகிறதுக்கு பேர் ஜாயதி கச்சதி, ஜாயதி கச்சதி. அதுக்கு பேர் ஜெகத்து. அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அது அனித்தியம். அது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, அதெல்லாம் சொல்லுவோம் அப்புறம். இப்போதைக்கு முதல்ல ஆக்செப்டட். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுக்கோ, கணக்கில் முதல் இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுக்கோ, அப்புறம் தெரியும். சரியா? அப்போது ஜெகத்து மித்யா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏவம் ரூபா, இந்த விதமாக அந்த ரெண்டுத்தனை பிரம்ம ரூபம் என்னானது தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் விவரிப்போம். ஜெகத் ரூபம் என்னானது தெரிஞ்சுக்க போகிறோம். இது எது வாஸ்தவம் அனைதையும் இன்னும் விசாரணை பண்ணுவோம். இப்போதைக்கு இதுதான் முடிவு. பிரம்மதா சத்தியம், ஜெகத்து மித்யா. சரியா? அப்படி சொல்லிட்டு இதுதான் முடிவாக விநிச்சய. இப்படி நிச்சயம் பண்ணி விசாரணை பண்ணி
பிரிஞ்சு உணரக்கூடிய சக்திக்கு பேர். சோயம் நித்யானித்ய வஸ்து விவேகா, இதுக்கு பேர் தான் சஹ அயம். இந்த விஷயத்துக்கு தான் நித்யானித்ய வஸ்து விவேகான்னு சொல்லி சமுதாஹுருதம். சமயக்குன்னா ரொம்ப விவரமாக உறுதியாக உதாகிருதம் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நிறைய சாஸ்திரங்கள் மூலமாகவும் அனுபவஜர்களான ஞானிகள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சமுதாகிருதா. இந்த ஸ்லோகத்தில் வினிச்சயனே வார்த்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. சின் தாத்து ரூட் வேர்டு வந்து அப்படி அப்படின்னா பலவிதமாக காணப்படுற, ஓகே, பலவிதமாக விசாரித்து யோசிச்சுட்டு கம்மிங் டு திஸ் கிளியர் ஐடியா. அதனால நிச்சயமாக சொல்கிறியா இல்லையா? அதனால நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா கல்யாண சமயத்தில். ஸோ எல்லாமே யோசிச்சுட்டு பல வகையாக சிந்திச்சுட்டு கடைசியில் நிச்சயத்துக்கு வந்துட்டோம். நீ అనేది ஒரு உபசர்க, ஓகே. அப்புறம் வினிச்சயன விசேஷேன ரொம்ப கிளியராக கச்சிதமாக முடிவெடுத்துட்டிங்களா? அப்படி இது கிளியராக, இதில் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ அது எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு வி அண்ட் ப்ளஸ் நீ ப்ளஸ் சின் தாத்து வினிச்சய ஆயிடுச்சு. அப்படின்னா மோர் எம்ஃபசைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடுத்தது 21வது ஸ்லோகத்தில் வைராக்கியம் பற்றி சொல்லுவார், படிக்கிறோம். தத்வைராக்யம் ஜிஹாசாய தர்ஷனஸ்ரவணாதிபிஹி தேஹாதி பிரம்ம பரியந்தே யநித்யே போகவஸ்துனி. வைராக்கியம் என்ன? விராகம் என்னார்ல, விராகத்துக்கே இன்னொரு பேர் வைராக்கியம். இதுதான் வைராக்கியம். எது தது வைராக்கியம் என்னது? தர்ஷன ஸ்ரவணாதிபிஹி ஜிஹாசாயா, யா எது இருக்கின்றனதோ, எப்படி அது வந்து ஜிஹாசான்னா உட்டி கொடுக்கறது, கிவ் அப், அதுக்கு பேர் ஜிஹாசா. வைராக்கியம் என்னென்னா எங்கே எந்த மனசில் உன்னுடைய மனசில் எது எல்லாத்தையும் உட்டி கொடுக்கறதோ, பற்று வச்சுக்காமல் இருக்கின்றனதோ, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்றனதோ, எதுக்கு சார்? எது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம பற்று வச்சுக்காம ஜிஹாச கிவ் அப். தர்ஷன ஸ்ரவண ஆதிவிஹி பஞ்ச புலங்களினால 5 புலங்களினால தெரிஞ்சுக்கப்படுற சமாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன். ஓகே, தர்ஷன பார்க்கப்படுறது, பார்த்து தெரிஞ்சுக்கிற, ஸ்ரவண கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்படிப்பட்ட 5 புலங்கள்னால எதெல்லாம் ஆதிபீகன்னா மிச்சமெல்லாம் கூட சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த 5யும், இந்த 5 மூலம்தானே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனே தெரியறது. நம்ம பார்க்கலன்னா கூட கேட்டு, ஓ ஸ்வர்க்கம் అనేది அங்கே இருக்காமா, மேலே இன்னொரு லோகங்கள் என்னமோ இருக்குதாமா, நரக்கங்கள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொன்னதுனால தர்ஷன ஸ்ரவண கேட்டி. ஸோ எதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஒட்டி கொடுக்கணும். அது எதுவுமே
சத்தியம் நித்தியம் பர்மனெண்ட்னு சொல்லாது எல்லாம் பார்க்குறியோ என்னெல்லாம் கேட்குறியோ எல்லாமே விட்டு கொடுக்கணும் சார். அப்போது வேதாந்தம் கூட ஸ்ரவணம் தானே பண்ணுறோம் சாஸ்திரம். அந்த வேதாந்த சப்த பிரமாணந்தான் பிரம்மன்னு காட்டி கொடுக்கும் என்னோடய ஸ்வரூபத்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்கள் வார்த்தைக்கு நீங்கள் வெத்திரேக்கமாக சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லைப்பா, ஜாகிரதை சிந்தனை பண்ணோம். முக்கியமாக లోక విషయం, లోకం అనేది ఆలోక్యతే ఇది లోక, ఏది పాకపడరదో ఏది అనుభవపడరదో అనుభవపట్టించి அன போகிறது. எது இருக்கிறதுனால அனுபவம் ஏற்பட்டுச்சு, அனுபவம் போயிடுச்சு, அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிற, அனுபவம் போயிடுச்சு అని தெரிஞ்சுக்கிற இன்னொரு ஸ்வரூபம் அங்கே இருக்குது. அது அனுபவம்னு கூட சொல்ல வேண்டியது இருக்குது, இருப்புதல்னு சொல்லணும். அந்த இருப்புதல் அதை பற்றி கூட வேத சப்த பிரமாணனால தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. இப்படி சந்தேகம் வரலாம் இல்லையா? ஸ்ரவணம் கூட விட்டுடணும்னா அப்போது என்னன்னா இந்த வேத சப்த பிரமாணம் எது உன்னுடைய ஸ்வரூபத்தினை பற்றி இதுதான் நீ అని சொல்கிறதோ அது விட்டுடக்கூடாது. அதை விட்டுடக்கூடாதுன்னு சாஸ்திரம் குரு சொல்ல வேண்டாம். உனக்கே தெரியும். ஒன்று நீ விட்டுட முடியுமா? நீ இருக்கே అనేది விட்டுட முடியுமான்னு கேட்குறேன். நான் இருக்கேன் అనేది விட்டுட முடியாது. ஆனால் நான் எப்படி இருக்கேன், எங்கே இருக்கேன், ஏன் இருக்கேன், எதுக்கு இருக்கேன் அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் இருப்புதல் అనేది த எக்ஸிஸ்டன்ஸ் అనేది விட்டுட முடியுமா? அதுதான் பிடிச்சிக்கணும். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் தான் நான், அதுதான் பிரம்மம்னு சொல்லப்படுறது. ஸோ எதினால் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலேனையும் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கினது மறைஞ்சு போகலாம், மறைஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியறது. அந்த அறிவு, அந்த இருப்புதல் அது அது விட்டுட வேண்டாம். அது அந்த சிரவணம் பற்றி சொல்லலை, அது ஸ்வரூபந்தான். அது சிரவணம் பண்ணி தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்க. காரணம் என்னன்னா நமக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு காதுனால, அந்த காதுனால தான் வேத சப்த பிரமாணத்தினால தான் குரு உபதேசனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கினதுக்கு பிறகு உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சப்தங்கள் எல்லாம் கூட விட்டு போகும். வேதம் அவேதமாகிறது. உபனிஷத்தை சொல்லும், ந குரு ந சிஷ்ய ந வேதம் ந யக்ஞ ந தான ந மாதா ந பிதா. சரி, அந்த ஒரு சைடு டவுட்டு வரக்கூடாதுன்னு முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிற தர்ஷன ஸ்ரவண எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானேதுப்பா தேக ஆதி பிரம்ம பரியந்தே, பிரம்ம பரியந்தே ஹி, அங்கே வரைக்கும் ரியல்லி சொல்லணுமன்னா உண்மையாக அதெல்லாம் எங்கே உன்னுடைய தேகத்தில் இருந்து ஆரம்பித்து, இல்லைன்னா பொதுவாக என்ன சொல்கிறோம், இந்த தேகம் பல அவயங்கள் பல கணங்களோடு சேர்ந்து இருக்கிறது, கொஞ்சம் பெருசாகவே 60-70 கேஜி. ஒரே ஒரு செல்லுனால் ஜீவிக்கிற ஜீவிகள் இருக்குல்ல, அதனால தான் பொதுவாக ஜோக்காக சொல்கிறது அமீபாஜியிலிருந்து பிரம்மாஜி வரைக்கும். ஞாபகம் இருக்கா? அமீபாஜி, அமீபா அந்த சிங்கிள் செல், ஓகே, the bacteria or whatever, amoeba. அங்கேருந்து
அப்படின்னு அதுக்கப்புறம் எந்த தேகமாவது ஆகட்டும், மனுஷக்கு ஒரு தேகம். தேகாதி பிரம்ம பரியந்தே ஹி, இதெல்லாம் அனித்தியம். பாருங்க, பிரம்மதேவனுடைய லோகம், பிரம்மதேவனுடைய சரீரம், அதெல்லாம் கூட அனித்திய. அப்படிப்பட்ட அதெல்லாமே பல பல லோகங்கள், ஹையர் வேர்ல்ட்ஸ், ஹையர் இதெல்லாம் சொன்னால் இது சொன்னான்னு கூட போக வஸ்துனி. இப்போது எப்படி அன்வயம் படுத்துக்கணும்? தர்ஷன ஸ்ரவணாதிபிஹி போக வஸ்துனி தேகாதி பிரம்ம பரியந்தேஹி அனித்தியே அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்து மேலே பற்று வச்சுக்காம, அதை பற்றி சிந்திக்காம, அதுதான் சத்தியம்னு நினச்சிக்காம அதெல்லாம் விட்டி கொடுக்கறதுக்கு பேர் வைராக்கியம். காஃபியை விட்டி கொடுக்க முடியல, இவர் பிரம்மதேவன்னு கூட விட்டு கொடுக்குறன்னு அர்த்தம் என்ன? பல வகையான தேவதா ரூபங்கள் எல்லாம் நம்ம பார்த்து, இங்கே உதாரணத்துக்கு பிரம்மன்னு சொன்னால் அப்புறம் என்ன விஷ்ணு கிருஷ்ணா ராம இதெல்லாம் சத்தியமாக என்ன? சத்தியம்னா வியாபகாரிகமாக அது சத்தியம், அது பிரம்ம ரூபத்திலோ வியாபகாரிக ரூபத்திலோ அது காணப்பட்டது. விவகாரம் எல்லாம் நித்தியம் சத்தியம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன ரிலேட்டிவ்லி ட்ரூ. ஓகே, வியாபகாரிக சத்தியம். ஆனால் சாஸ்திரம் பேசி தெரிவிக்கிற நீ உன்னோட ஸ்வரூபம் இருக்கே, அது பாரமார்த்திக சத்தியம். அங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த ஒரு சத்தியத்திலோ தான் கிருஷ்ணனும் காணப்பட்டார், ராமரும் காணப்பட்டார், பிரம்மனும் காணப்பட்டார், சிவனும் காணப்பட்டார். பலதையும் காணப்படுறதை தோன்றுறது தோற்றம்தான். சரி, இன்னும் மேலும் நல்ல விசாரணைக்கு வருவோம். இப்போதைக்கு புரிஞ்சதா? அதனால் இது எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காது. இதில் ஏதோ சத்தியம் இருக்கு, இதில் ஏதோ நித்தியம் இருக்குது, இதில் சாரம் இருக்கேன்னு சொல்லிட்டு தேடி அதில் அலைஞ்சி உளுந்து போகாது. தள்ளி நில்லு. அந்த தள்ளி நின்று இது எல்லாத்து மேலே பற்று இல்லாமல் ஆசை இல்லாமல் இருக்கிறது பேர் வைராக்கியம். அப்போ எப்படி வேறு எது மேலே தான் என்னோடய மனசுன்னு நானும் ஆசைனை வச்சுக்கணும்னா, உன்னுடைய ஸ்வரூபம் பாரமார்த்திக சத்தியம், அப்சல்யூட் ரியாலிட்டி, அது மேல் அது பிரம்மம், அது கடவுள்னு பேர் வை, பரவாயில்ல. அது மேலே ஆசை வச்சுக்கோ. அது மேலே ஆசை வச்சுக்கிட்டால் உனக்கு துன்பம் கொடுக்காது. மிச்சம் ஏதாவது ஆசை வச்சுக்கிட்ட தர்ஷன ஸ்ரவணாதிபிகள் மேலே துக்கம்தான். அப்படின்னு சொல்லி அழகாக வைராக்கியம் பற்றி விவரித்து, அதுக்கு பிறகு 22வது ஸ்லோகத்தில் ஷமஹா பற்றி சொல்லுவார். இப்போது ஷமாதி ஷட்க சம்பத்தி இப்போது தொடங்கிறது. இதில் 6 விவரிப்பார். 22 வீரஜ்ஜ விஷயவ்ராதாத் தோஷ திருஷ்டியா முஹுர்முஹு ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனச ஷம உச்சதே. விரஜ்ஜ, விரஜ்ஜன்னா விஷயங்கள்னு விரஜ்ஜ விஷயவிராத்தாத், அதை எடுத்துக்கிறோம் வார்த்தை முதல்ல. விஷயவிராத்தாத்னா விஷயங்கள் என்ன? இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு சேர்ந்த விஷயங்கள் வெளியில் இருக்குல்ல. ஒரு இந்திரியத்துக்கு ஒரு ஃபீல்டு, ஒரு வெளியில் அதுக்கு தகுந்த லோகம் இருக்குது. ஸோ விஷயவிராத்தான்னு சொன்னால் த குரூப், த காங்கிரிகேஷன், த காம்பினேஷன் ஆஃப் தி ஸோ மெனி பஞ்ச இந்திரியங்களுக்கு பஞ்ச விஷயங்கள். அந்த விஷயவிராத்தா அதில் தோஷ திருஷ்டியா, ஓகே, தோஷ திருஷ்டியா அதில் தோஷம் இருக்கு. அது காணப்படுறது
அது நித்தியம் இல்லை, சத்தியம் இல்லை, அதில் சாரம் இல்லை, அதனால் அது மேலே சாஞ்சிக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட முன்னாடி வைராக்கியம் சொல்லிட்டார். இப்படி அது கனெக்டடாக அந்த வைராக்கியம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ளே ஏற்படுற கட்டுப்பாடு, ஷமஹான்னா மனோநிகிரகம், சிம்பிளாக சொல்லணும்னா சரியா, அதுதான் ஷமஹா உச்சதே. எது மனசு விரஜ்ஜன்னா இனிமே அந்தந்த விஷயங்களுக்கு மேலே போய் அதில் மாட்டிக்காமல் அதனால கஷ்டப்பட்டு திண்டாடாமல் சரியா, அது விரமிச்சுக்குது, தள்ளி நிற்கிறது இந்த விஷயவராதங்களை. ஏன் எப்படி எதுனால என்ன, எனக்கு நான் விவேகத்தினால் விசாரம் பண்ணிட்டேன், அப்புறம் எனக்கு வைராக்கியம் வந்ததுனால அங்கே அதில் சத்தியமில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால, சத்தியமில்லை நித்தியமில்லை சரி, அது அனித்தியம், அப்புறம் அதில் தோஷம் இருக்கு, ஏதோ கொஞ்சம் சுகம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் உடனே துக்கம் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் தோஷ திருஷ்டியா. அதில் இருக்கிற தோஷத்தை நீ பார்க்கணும். ஓகே, இது பொதுவாக எதுலேயுமே தோஷம் பார்க்கக்கூடாது, எல்லா ஈஸ்வரன் தான் சொல்கிறது, அது வேறு. அது கர்மயோகம் பக்தி யோகத்தில் சொன்ன இப்படி ஞானத்துக்கு வரும்போது மனசு எதிலோ மாட்டுக்கிட்டு எதனால துக்கப்படுறது, மனசு எதிலோ மாட்டுக்கிட்டு மோகத்துக்கு ஆளாகிறது, மனசு எதிலோ மாட்டுக்கிட்டு பயப்படுறது, இதெல்லாம் மனசில் ஏற்படுற விகாரங்கள் தானே. அப்புறம் அந்த மனசு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ராகத்வேஷங்கள்னால அது கவலைப்பட்டுட்டே இருக்கும். இப்படிப்பட்ட மனசில் கவலை இல்லாமல் மனசு சாந்தமாக இருக்க அந்த நிலை, அதுக்கு எப்படி சாந்தம் வந்துச்சு? ரெண்டு காரணம். ஒன்று முகுர்முகு, மறுபடியும் 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 எப்பப்பெல்லாம் மனசு ஏதாவது விஷயத்தில் போய் இது இது ரொம்ப வேணும், எனக்கு இது சுகம் கொடுக்கும், இல்லை இது எனக்கு துக்கம் கொடுக்கும், இது எனக்கு கிட்ட வரக்கூடாதுனே, இப்படி ராகமோ துவேஷமோ ஏதாவது டாமினேட் பண்ணுறது மனசில் சொன்னால் உடனே அப்போவே அலர்ட்டாக இருந்துட்டு மறுபடியும் எத்தனை வாட்டி அப்படி திரும்பி திரும்பி மனசு படிய பழக்கத்தினால அப்படி போயிட்டு இருந்தால் கூட திரும்பி விரஜ்ஜ, பிரிங் இட் பேக், முகூர் முகு, மறுபடியும் மறுபடியும் எகெயின் அண்ட் எகெயின் அந்த தோஷ திருஷ்டின்னு பாரு. நோ நோ, இது நித்தியம் கிடையாது, மனசே அது கலையாது, மனசே அது மேலே பற்று வச்சுக்காது, இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். அது ஏமாற்றும். இன்னும் இப்போது இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி ஏமாந்து போயிட்டே, நீ மறந்து போயிட்டியா? மறக்காதே மை டியர் மைண்ட். பாருங்க, இப்படி தோஷ திருஷ்டின்னு பார்த்து நான் உனக்கு வேறு இன்னொரு இடம் காட்டுறேன், சரி எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வா, இது மேலே பற்று வச்சுக்காது, எது மேலே ஆசை வச்சுக்காதுன்னு சொல்கிறேன், எனக்கு வேறு நீ ஏதாவது கூடப்போ மனசு கேட்கும். நான் போகிற போக்கில் காலு போகிற போக்கிலேயே கண்ணு போகலாமா, கண்ணு போகிற போக்கிலேயே காலு போகலாமா, காது போகலாமா, மனசு போகலாமா, மனுஷன் போகலாமா? அது நீ ஒன்றும் எனக்கு வேறு ஏதாவது கூட நித்தியமானது, சத்தியமானது, சாரமாக இருக்கிறது, எதிலோ நான் சாஞ்சிக்கிட்ட, எதிலோ நான் நிந்திட்டா, எது விரும்பிட்டா, எது மேலே பற்று வச்சுக்கிட்டா நான் துக்கப்படாமல் இருப்பேன். அப்படி நீ ஏதாவது வச்சுக்கிட்டியா? நீ கொடுத்தா நான் இருப்பில்லை, நான் போயிடுவேன். அதனால தான் இருக்கு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஸ்வலக்ஷே நியதாவஸ்தா. அந்த மனசு கொஞ்ச நேரம் நில்லு, சிந்திச்சு பாரு, உள்ளக்கு பாரு. நீ சைத்தன்யத்துடைய ஒரு தோற்றம். நீ மேலே நோக்கி பார்க்காம, மேலே நோக்கி பார்க்கறது பெருது தான் அந்தர் திருஷ்டி. உள்ளக்கு திரும்பி பார்க்காம மேலே நோக்கி பார்க்குறது அப்படி பார்க்கக்கூடாது.
ஏன் கீழக்கே போயிட்டு இருக்கு. அந்த ஸ்வலக்ஷன்னா ஸ்வரூபத்திலேயே லட்சமாக நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் யார், நான் தேகம் இல்லை, நாகம் தேகம், நான் மனோபுத்தி சித்தஹங்காராதி நாகம், மனோபுத்தஹங்கார சித்தானி நாகம், ந ச ஸ்ரோத்ரஜிஹ்வே ந ச கிராணநேத்ரே ந ச வ்யோம பூமிர்ன தேஜோ ந வாயு சிதானந்தரூப சிவோகம். இந்த மனசு தானே இப்போ இது சொல்கிறதே இந்த மனசுனால தான், இந்த வாக்குனால. அதே மனசு இது தெரிஞ்சுக்கலன்னா நான் அது எல்லாத்துக்கும் போவேன், எனக்கு இந்த தேகம் முக்கியம், இந்த சரீரம் தான், அந்த சரீரம் அதை அட்ராக்ட் பண்ணுறது, அது நல்லா இருக்கே, அது வேணும், போகணும். ரெண்டும் இங்கே தான் நடக்கிறது. அதனால் ஸ்வலக்ஷே ஒரு அந்த ஸ்வலக்ஷன் பக்கம் நீ திரும்பி பார்த்தாச்சுன்னா, நீ உள்ள நோக்கி பார்த்தியாச்சுன்னா, ஆவృத் கஷ்சித் தீரா பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவృத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன் கட்டோபனிஷத்து. அதனால் ஸ்வலக்ஷே நியதாவஸ்தா, அங்கே ஸ்வலக்ஷம்னா ஸ்வரூபத்தில் நிற்கிறது தான், அது நிந்திருக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் constantly resting upon the contemplation of the goal or soul. நம்ம எல்லாரோட கோல் என்ன, நம்ம சோல்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம ஹோல்னு தெரிஞ்சுக்கணும். ஹெச்ஓ இல்லை WHO பூரணமாக தெரிஞ்சுக்கணும். அப்படியே தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நியதாவஸ்தா மனசுடைய இப்படி ஸ்வலக்ஷத்தில் நிற்க வச்சுட்டு அதே கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டு வெளியில் அப்படி இப்படி போய் அலைஞ்சி கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் சிரமப்படாமல் இருக்கிற அந்த மனோ நிலைக்கு பேர் ஷமஹா. கண்ட்ரோல்டு மைண்ட், கல்டிவேட்டட் மைண்ட், விவசாயாத்மிகா புத்தி, ஏகேஹ குரு நந்தனா. அவ்வவசாயாத்மிகா புத்தி பகுஷாகா அனந்தாஷ்ச. பல பக்கம் பல இதில் போய் அங்கே என்னமோ இருக்குன்னு அதில் போகும். கடைசியில் போய் பார்த்தா புத்தி முட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிவு. அப்போ கூட தெரிஞ்சுக்காதது. இப்படி குரு உபதேசம் பண்ணி இது ஏற்றுக்கிட்டு கான்ஸ்டண்ட்டாக இது ப்ராக்டிஸ் பண்ணாத. சரி, அடுத்தது 23வது ஸ்லோகத்தில் 2 விஷயம் சொல்ல போகிறாரு. தமமு பற்றியும் உபரத்தையும் பற்றி. இப்போது ஷமாதி ஷட்க சம்பத்திலோ நம்ம இருக்கிறோம். இந்த 6 விஷயங்களே அதில் ஷமம் முதல்ல பார்த்து பேசியிருக்கோம், 2வது தமம், 3வது உபரதி. 23வது ஸ்லோகத்தில் 3 வரி வருது, 2ம் சேர்த்து சொல்லப்பட்டது. படிக்கிறோம். விஷயேபிய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாமிந்திரியாணாம் சதம பரிகீர்த்திதஹ. அந்த 3வது வரைக்கும் அப்புறம் படிக்கிறேன். அது பூர்ணமாக ஸ்லோகமாக இல்லை, பட் இப்போ முதல் தமம்னு சொன்னதுனால இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு அது படிப்போம். தமம் என்ன? பொதுவாக இந்திரிய நிகிரகம் தமஹா. மேலே மனோ நிகிரகம் பற்றி சொல்லிட்டோம், ஷமஹா. ஷமஹான்னு ஆக்சுவலி மனோ நிகிரகம் అనేది కూడా சொல்லலாம். ஷமம்னா சாந்தி, மனசில் சாந்தி ஏற்பட்டது. மனசனை கட்டுப்படுத்துறது అనేది சொன்ன தப்பு கிடையாது. ஷமம்னா சமாதானம் ஆயிடுச்சு மனசு, அப்படி நிம்மதியாக இருக்கணும், பிரசாந்தமாக இருக்கு. திரும்பி மறுபடியும் எப்போது ஏதாவது அலைகள் வந்து அலைப்பாயதே அப்படின்னு சொன்னால் திரும்ப அதுக்கு முகுர்முகம், அதுக்கு திரும்பி அது கூட பேசணும், அது திரும்பி சரியான நிலை கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து
தமஹான்னா புலங்களை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. புலங்கள் உபயேஷாம் இந்திரியாணாம். இங்கே புலங்கள்னா உபயேஷாம்னா 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் மொத்தம் சேர்த்து, அதனால உபயேஷாம் இந்திரியாணம்ன்றாரு. மொத்தம் 10. ஓகே, அந்த 10ன்னு வந்து விஷயேபியா பராவர்த்திய, அததுடைய விஷயம் அதுக்கு ஒன்று இருக்குது. ஆனால் அந்தந்த விஷயத்தில் எவ்வளவு ஈடுபடணும். இப்போ கண்ணு பார்க்குறதுக்கு இருக்கு, கண் இருக்கிறது தப்பு இல்லையே, கண் இருந்தால் நல்லது தானே. கண் இருக்கிறதால நீங்கள் வந்து கிளாஸுக்கு வந்து உட்காந்துட்டு என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். இல்லை கோவிலுக்கு போயிட்டு சுவாமின்னு பார்க்குறேன், தீர்த்தக்ஷேத்திரம் பார்க்குறேன். அதனால் கண் இருந்தால் என்ன போச்சு. ஆனால் அதனால தான் என்ன சொல்லுவார் சுவாமிஜி அடிக்கடிக்கு, பர்செப்ஷன், அந்தந்த புலங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்செப்ஷன், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த பர்செப்ஷனுக்கு அப்புறம் ப்ரொஜெக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு அழகான ரோஸ் ஃப்ளவர், குலாபி ரோஸ் ஃப்ளவர்னு பார்க்குறோம். அப்பா அழகா, எவ்வளோ பெருசாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ அந்த கலர் பார் எப்படி இருக்கு. அப்புறம் குமுகுமுன்னு மணக்கிறது, இதெல்லாம் பர்செப்ஷன். தட்ஸ் குட். ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. ஈஸ்வரனே இந்த புஷ்ப ரூபத்தில் இருப்புதலா இருக்கார். குட் பர்செப்ஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ரோஸ் ஃப்ளவர் நான் வாங்கி எனக்கு தள்ள வச்சுக்கிட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ரோஸ் பிளான்ட் வந்து எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு மாடியில் வச்சுட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ சுலபமாக வளராது. அது மேலே ஆசை ஒன்றும் இல்லை, இன்னும் 10 வச்சா நல்லா இருக்குமே, தினந்தோறும் ஒரு பூ வரும், அது வந்து நானும் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி தலையில் வச்சுக்கலாமே. இதெல்லாம் பாருங்கள் ப்ரொஜெக்ஷன். இல்லை ஒரு யங் பாய் என்ன, இந்த ரோஸ் ஃப்ளவர் நான் எடுத்துக்கிட்டு போய் என்னோடய லவருக்கு கொடுப்பேன், கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன். அதனால இன் பர்செப்ஷன் தேர் இஸ் நோ ப்ராப்ளம், பட் தேர் இஸ் நத்திங் பட் த ப்ராப்ளம் இன் தி ப்ரொஜெக்ஷன். ஸோ விஷயேபியா பராவர்த்திய, அது எல்லாத்தையும் அந்த ஆவருத்த செக்ஷுன்னு படித்தோம் இப்போது கட்டோபனிஷத், அது எல்லாத்தையும் விட்ரா பண்ணணுமா. ஏய் கம் பேக், பர்செப்ஷன் மட்டும் இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணாது, பர்செப்ஷன் மட்டும் இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணாது. கண்ணு மட்டும் இல்லை, எல்லா இந்திரியம் விஷயேபியா 10 இந்திரியங்கள்னு சொல்லிட்டார். கால் இருக்கு நடக்கிறதுக்கு, நான் எழுந்திரிச்சு வேலை பண்ணணும் இல்லையா. ஸோ மினிமம் அந்தந்த இந்திரியத்தோட ஒர்க் இருக்குது. வாய் இருக்குது நல்லது பேசுகிறதுக்கு, பகவன் நாமம் சொல்கிறதுக்கு. வாய் இருக்குது தேவைப்படுற அளவுக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது ரெண்டுமே மிஸ்யூஸ் பண்ண எப்படி இருக்கு. லோகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் இது 2 தான் காரணம். ஈட்டிங் அண்ட் டாக்கிங் 2 in 1, வெரி டேஞ்சரஸ். ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ பராவர்த்தியா இது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி என்ன பண்ணணும், ஸ்தாபனம் ஸ்வஸ்வ கோலகே. அதெல்லாம் உங்கள் இடத்துல நீங்கள் இருங்க. என்ன சார் எங்கள் இடத்துல எங்கள் இருக்க சொல்லிட்டு நீங்கள் பூட்டிட்டா அப்போ நாங்கள் இருந்து என்ன பிரயோஜனம். இங்கே அந்தந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அது செய்கிற இந்த பேசிக் ஒர்க்கு பர்செப்ஷன் நடக்கட்டுமே. இப்போ சத்சங்கத்தில் சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறாரு, அந்த அமிர்தானந்தமயிமா பெங்காலம் என்ன அவங்க சொல்கிற ஒரு ஸ்லோகன் சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்சது, அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கிறார். தேக்கோ சுனோ போலோ மத், பாரு கேளு ஆனால் பேசாத. அர்த்தம் என்னென்னா இதுதான், ப்ரொஜெக்ஷன் பண்ணாதன்.
உள்ளே நீயும் பேசிக்காது, டோன்ட் டூ இன்சைடு சோலோலாக்கி செல்ஃப் டாக்கிங், ஆர் டோன்ட் டாக் அவுட் சைடு ஆல்சோ. ஏதாவது காமெண்ட் பண்ணால் அர்த்தம் அது ப்ரொஜெக்ஷன் அர்த்தம். எல்லாம் அப்படியே அப்போவே ஒரே ஒரு காமெண்ட்னா ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரா சர்வம் ஹரி, ஹரிக்க ஸ்வரூபை சப். அந்த மாதிரி ஸ்வஸ்வகோலகே அது அதோடைய இடத்துல. அதனால் கை காலு மூக்கு எல்லாமே அந்தந்த இடத்துல ஜஸ்ட் லெட் தெம் டூ தேர் பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பர்செப்ஷன், but don't allow them to project and get lost. அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கணும். அதனால இந்திர நிகிரம் ரொம்ப அவசியம் இல்லையா? இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணுமா? எப்படியெல்லாம் மனுஷனை அடிமையாயிடுறாங்க, தேவையில்லாத ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்துகிற மாதிரி இதில் எல்லாத்திலும் ரொம்ப பேசுறதுல ஈடுபடுறான், கண்டப்படுறது சாப்பிட்றதுல ஈடுபடுறான், அப்புறம் கண்டபட இடத்துல எல்லாம் போகிறான், காலு இருக்குல்ல நடந்து கை வச்சு செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறான், ஹிம்சை பண்ணுறான், பாப்பம் பண்ணுறான். காதுனால் என்னென்னமோ பாப்பு சோப்பும் அப்படின்னு டிஸ்கோன்னு என்னென்னமோ கேட்டு கேட்டு மனசனை கடுத்துக்கிறான், உள்ள ஆவேசத்தினை வளர்த்துக்கிறான். டிவேடி சரௌண்டிங்கன்னு சொல்லிட்டு which develops the vascular disease, அது வச்சுக்கிட்டு ரொம்ப என்னமோ ஆனந்தப்படுறான். இதெல்லாம் என்ன இது? அளவு மீறி போகிறது தானே. அதனால் ஸ்தாபனம் ஸ்வ கோலகே அப்படி பண்ணால் சஹ தமஹ இதுதா பரிகீர்த்திதா, இதுதான் தமமனு சொல்லப்படுறதே. சொல்லி மூணாவது வரியில் உபரம பற்றி சொல்கிறாரு. ஒரே ஒரு லைன் தான் உபரம. பாஹ்யானாலம்பனம் விருத்தேஹே ஏஷோபரதிருத்தமா. உபரதி இதுதான் உத்தமமான, த பெஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே பெஸ்ட்ன்னு அர்த்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, சமம் தமம் கரெக்டாக நடுவில் வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் 3 வரும். ஸோ உபரதி, உபரத்திக்கு இன்னொரு பேர் உபரமா. இது 2-3 வகையாக பார்க்கணும். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது, ரொம்ப ஆழமான வார்த்தை. உபன்னா கிட்ட, ரமான்னா உட்கார்ந்துட்டே இருக்கிறது, அதிலே நினச்சிட்ருக்கிறது, அதிலேயே ஈடுபடுறது, அதிலேயே ரமிக்கிறது, ஆனந்தப்படுறது உபரமா. எதுக்கு கிட்ட நெருங்கி அதிலேயே உட்கார்ந்து அதிலே சாஞ்சிக்கிட்டு அதையே நினச்சிட்டு இருந்தால் உனக்கு அன்இன்டரப்டட் பிளிஸ். ஓகே, அன்இன்டரப்டட் ஆனந்தம். யூபிஎஸ்க்கு என்ன நம்ம மாற்றி சொல்லிட்டோம், நாட் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, அன்இன்டரப்டட் ஆனந்த சப்ளை, யூஏஎஸ் கிடைக்குமோ. ஸோ உபரதி. இப்போது மேலே சமமு தமம் சொன்னதுக்கு பிறகு இந்த உபரத்தி అనేది யாருக்கு சொல்கிறாரு? திரும்பி மனசும் சாந்தமாகி கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா, புலங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட ஸ்வஸ்வ கோலக்கே ஸ்தாபனம்னு சொல்லிட்டாரு. இப்போது இங்கே உபரமா என்னன்னா, அதுக்கு பிறகு இன்னும் மனசு இருக்குல்ல, மனசு வேலை பண்ணுறது, புலங்கள் அப்புறம் ரெடியாக இருக்குது ஏதாவது பார்த்தா டெம்ப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா லோகத்தில் இந்த புலங்களை டெம்ப்ட் பண்ணுறதுக்கு அநேக விஷயங்கள், பல வகையான அநேக விஷயங்கள் சுற்றி அப்படி காத்துட்ருக்கு. பேப்பர் திறந்தா, டிவி திறந்தா, செல்ஃபோன் ஓப்பன் பண்ணால், ரோடு மேலே அப்படியே காரு ஸ்கூட்டரில் டிரைவிங் பண்ணி போனால் போஸ்டர்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, என்ன எக்கச்சக்கமாக
சுற்றி இந்த புலன்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே அநேக விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பேன் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதில்லை. என்ன நானும் ஏதாவது பண்ணிக்கலாம் தவிர அடுத்தவங்க மேலே எனக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு? என்ன மேலே எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா நான் எப்படி அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்? ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ லெட் மீ ஹாவ் கண்ட்ரோல் ஃபஸ்ட் ஆன் மை செல்ஃப். என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கல, ஆனால் அடுத்தவங்களை பற்றி நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? இது த பேசிக் மிஸ்டேக் மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த திங்கிங் ப்ராசஸில் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் இது. ஏன்னா நம்முடைய அட்டென்ஷனை வந்து அடுத்தவங்களுக்கு சரி பண்ணுறதிலோ அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குல உன்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியோ? உன்னை மேலே உனக்கு முதல்ல சரியான கண்ட்ரோல் இருக்கா? ஸோ உபரமான்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த சிறந்த சாதனை உத்தமம் உபரதி ஏஷா இதுதான் எது பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேஹே. மனசனது இருக்கு, வேலை பண்ணிகிட்ருக்கு. என்ன, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அது கூட மனசும் இருக்கும். ஒரு பக்கம் சிரவணம் சத்சங்கம் பிரம்ம வித்யை பண்ணிகிட்ருப்போம். மனசு அதோடைய படிய பழக்கங்கள் படிய வாசனைகள் படிய இம்ப்ரெஷன்ஸை வச்சுக்கிட்டு இப்போது இங்கே நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு அது மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருந்தால் மாறுற மாதிரி காணப்பட்ட இருந்தால் மாறின மாதிரி ஆக்ட் பண்ணும். ஆனால் படுசு நிறைய வச்சுருக்குது. அதனால் இப்போ அதனை சரியான விதத்தில் அது ப்ராப்பராக என்கேஜ் பண்ணி அதனை ட்ரைனிங் பண்ணிகிட்டே இல்லைன்னா அதனால தான் நெவர் ஜஸ்டிஃபை யுவர் மைண்ட். ஒரு செகண்ட் நான் மனசு ஃபுல்லாக எனக்கு நிகிரமாயிடுச்சு, நான் இப்போது என் மனசு இனிமேல் நிம்மதியாக இருக்கணும் இப்படி கேரண்டியாக நினச்சிக்காதுங்கோ. அலர்ட்டாக இருக்கணும். அது எப்போ திரும்பி ஏதோ வந்து கிளம்பும். அதனால் முக்கியமாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசில் வர விற்த்திகள் வந்து எதுவுமே கூட பாஹ்ய விஷயங்கள் மேலே ஆலம்பனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. பாஹ்யன்னா வெளியன்னு என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கிற பொசஷன்ஸு, ரிலேஷன்ஸு, திங்ஸு, பீயிங்ஸு, ஏதாவது இது எல்லாருமே. அதே மாதிரி பாஹ்ய விருத்தின்னா வெளியில் காணப்படுற கோவில் இருக்கிற கடவுள் மட்டும்தான் இப்போ சொல்லணும். ஏன்னா வேதாந்தம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு கட்டத்தில் பண்ணியிருக்கு. இப்போ அந்த கடவுளை நீ உள்ளதாக பார்க்கணும், நீ உள்ளதாக உணரணும். நீ நினைக்கிற கிருஷ்ணராமாவே இருக்கட்டும் பரவாயில்ல, உள்ள உணரணும். உள்ள அந்தராத்மா. हे अंतरात्मा ज्योति ज्योति नंदलाल. அதனால பாஹ்ய ஆலம்பனம் டிபெண்டிங் ஆன் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் ஃபார் மை, நல்லா கிளியராக படிய ஒரு கொட்டேஷன் சூத்திரம் இருக்குல்ல, வெளியில் பாஹ்யமாக இருக்கிற விஷயங்கள் மேலே என்னுடைய பிஹெச்எஸ் வேல்யூஸின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நான் டிபெண்ட் ஆக மாட்டேன். புதுசாக கேட்குறவங்களுக்கு என்ன சார் பிஹெச்எஸ் வேல்யூ? பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. சாந்தி, ஆனந்தம் ஆர் சுகம், அண்ட் ரக்ஷணா, பாதுகாப்பு. இது மூணுத்துக்கு பாஹ்ய விஷயங்கள் மேலே எது மேலேயும் மனசுன்னு ஆதாரப்படாமல் வச்சுக்கிறதுக்கு பேர். அண்ட் உபரமா உள்ளே இருக்கிற த சோர்ஸ், யூபிஎஸ்ஆர் டைனமோ ஆர் ஜெனரேட்டர் இஸ் மை ஓன் செல்ஃப், ஆத்மானே. அதில் அந்த விருத்தி அகம் பிரம்மாஸ்மி விருத்தி, ஓகே, அகம் சுத்தோஸ்மி விருத்தி, அந்த விருத்திகள் அதெல்லாம் என்னோடய ஸ்வரூப விருத்திலேயே மனசனே ஈடுபடுத்த வச்சு உபரம பண்ணி
ஆனால் வெளியில் வந்து இங்கே நெகட்டிவாக அந்த வார்த்தையில் என்ன சொல்ல உபரமா இருக்கு. இன்னொன்று வந்து உபரமான்னா விட்ரான்னு சிம்பிள் மீனிங் கூட சொல்லலாம், விரமிச்சுக்கிறதுன்னு. ஆனால் உபான்னு என்ன சொன்னோம், நியர்பைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. குரும் உபகம்ய, சமீபம் சமீபம் கம்ய, உபகம்ய. உபகம்ய பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ருஷி. ஆதித்ய ஹிருதயத்தில் ராமர்கிட்ட வந்த அந்த அகஸ்தியர் இந்த மாதிரி ஆதித்ய ஹிருதயம் டீச் பண்ணார், உபகம்ய. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ ரெண்டு அர்த்தம் இருக்கு, அங்கே விரமிச்சுக்கணும்னு இருக்கு, இங்கே கிட்ட போய் உட்காரணும்னு இருக்குது. அதனால ரெண்டு பக்கம் பார்க்கணும். பாஹ்ய ஆலம்பத்தில் வந்து விரமிச்சுக்கணும், வித்ட்ரா பண்ணிக்கணும். எந்த எமோஷ்னல் டிபெண்டன்சி வெளியில் இருக்கிற விஷயங்கள் மேலே நானும் இல்லை. எமோஷ்னல்லி செல்ஃப் டிபெண்ட், அதுக்கு பேர் தான் உபரமா. பாருங்க எவ்வளோ முக்கியம். அப்போ இந்த சாதனை தான் மெயினாக ஆத்தியாத்மிகமாக. இப்போ இவன் வந்து அந்த செல்ஃப் டிபெண்ட், தென் செல்ஃப் அனாலிசிஸ், தென் செல்ஃப் டிஸ்கவரி பாசிபிள். எப்படி கனெக்ஷனாக இருக்கு. அதனால பாஹ்ய அனாலம்பனம் பண்ணணும். இது என்னுடைய மனோவிருத்திகள், என்னுடைய இமோஷன்ஸ். இங்கே விருத்திகள்னா இமோஷன்ஸ். எந்த இமோஷன் ஆகட்டும், அது வந்து நான் பாஹ்யமான விஷயத்து மேலே ஆதாரப்பட மாட்டேன். நெகட்டிவ் விருத்திகள் உள்ளேருந்து வந்தாலும் அதுக்கு வெளியில் யார்த்து கூடயும் எது கூடயும் ரிலேட் பண்ண மாட்டேன். நல்ல உணர்ச்சிகள் வந்தாலும் கூட அதெல்லாம் ஆத்மனுடைய ஸ்வரூபம், என்னுடைய சத்துவகுணத்துடைய ஸ்வரூபம், நான் உள்ளே அது உணர்வேன். அதுக்கப்புறம் இந்த உணர்ச்சிகளே நானும் தாண்டி நிற்கிற ஒரு சாட்சி பாவத்தையும் என் மனசில் உருவாக்குறேன். இப்படி இவ்வளோ வேலை இருக்கு. அதனால பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேகே ஏஷா ஆதிதா. புரியுறதா? இது இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லி பேசலாம். பட் ஐ திங்க் த ஜிஸ்ட் ஆஃப் தட் டாபிக் மெயின் அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிற போதும் விவரிச்சுடுவார். இன்னும் கூட நம்ம விவரமாக பார்ப்போம் அப்பப்போ. இப்போ ஹெட்டிங்ஸ் மாதிரி பார்க்குறோம். பட் ஹெட்டிங்ஸ் நினச்சிக்காதங்க சும்மா. இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கணும் எது எதில் நமக்குள்ளே இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, எந்த லெவலில் நான் இருக்கேன், தொடர்ந்து அப்படி இருக்கிறானா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டுருக்கா, ரீடிங்ஸ் மாறிட்டுருக்கா, ஓகே, அதையும் கவனிச்சுக்கணும். அப்புறம் தத்துவபோதத்தில் படித்தோம், அந்த வார்த்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அது எப்படி இங்கே ரிலேட் பண்ணிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். தத்துவபோதத்தில் உபரத்திக்கு வந்து என்ன அங்கேயும் சாதன சதுஷ்டய சம்பத்தி பற்றி பேசப்பட்டிருக்கு. அங்கே ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ உபரமான்னார். பாருங்க, ஸ்வதர்ம அனுஷ்டானம்னா உன்னுடைய எதை நீ அனுசரிக்கணுமோ அனுஷ்டிக்கணுமோ செய்ய வேண்டியது நியத்தமான காரியம் கர்மத்தனை மட்டும். நியதம் குரு கர்மத்வம். ஓகே, பகவான் கீதையில் சொன்னார்ல, நியதம் குரு கர்மத்வம். அப்போது சங்கம் ஏற்படாது. அந்த நியத்தமான ஸ்வதர்மத்தனை மட்டும். நிறைய வாட்டி நம்ம இதில் ஃபெயில் ஆகிடுறோம். நம்ம தர்மம் என்னன்னு நமக்கு தெரியல, நம்ம டியூட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியல. அந்த ஸ்வதர்மத்தை நீ சரியாக அனுஷ்டானம் பண்ணாமல் பரமதர்ம பயாவகன்னார் கீதையில். நீ பரதர்மத்தை நீ அதுதான் இங்கே வந்து பாஹ்யமான வேறே ஆலம்பனம் வச்சுக்கிட்டு அதில் பரதர்மத்தில் நீ ஈடுபட்டால் உனக்கு சாந்தி நிம்மதி இருக்காது. அதனால் ஸ்வதர்ம அனுஷ்டானம் பண்ணுறதுன்னா மனசுனே பரதர்மத்தில் ஈடுபடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர். ஏன்னா நேச்சுரலாக அப்போ ஸ்வதர்மம் அனுஷ்டி இருக்கும்போதும் இட் இஸ் டியூட்டி கிவன் டு மீ, ப்ரிஸ்கிரைப்டு பை த ஸ்கிரிப்சர்ஸ்
அண்ட் allotted டு மீ பை த காட். இந்த டியூட்டி கூட கடவுள்னால இந்த சரீரம் கொடுக்கப்பட்டு இந்த லோகத்தில் நம்ம இங்கே அனுப்பப்பட்டிருக்கு. அதனால் எல்லாமே பகவத் ரூபமாக நினச்சிட்டு பாஹ்ய ஆலம்பனம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ அந்த விருத்திகள் அந்தர்விருத்திகளாக இருந்த ஆத்மாலம்பனம். ஓகே, பரவசம் சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம். அவ்வளோதான். அடுத்த வாரம் மேலும் அடுத்த விஷயங்கள் பேசுவார். அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி शान्तिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.